ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குடியரசு தினம் நல்வாழ்த்துக்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவாணி பாப்பா உங்கள் லட்டுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணுறீங்க. நேற்று நைட்லேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஆதரவுலாம் எங்களுக்கு ரொம்ப தேவை. அது மாதிரி இல்லாத இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து செகண்ட் பர்த்டே. டெக்கரேஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் அழகாக கிராண்டாக பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறம் இந்த லட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் ட்ரெஸ்ஸு மாற்றலைங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிறந்தோடனே வந்து ஹாஸ்பிட்டலே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போட்டாங்க. இந்த மாதிரி கையில பேண்ட் இதெல்லாம் போட்டாங்க. இவங்க கையில இப்பதான் கொடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் 2 வயசு ஆயிட்டு வளர்ந்துட்டாங்க. அதான் சொல்றேன், இப்பதான் இந்தாங்க உங்க லட்டுன்னு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் 2 வயசு ஆயிட்டு வளர்ந்துட்டாங்க. என்ன நானா? ஆமா தானே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது நானா? அங்க சொல்லுங்க, அங்க சொல்லுங்க. உங்களுக்கு 2 வயசு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அப்புறம் வந்து பாப்பாக்கு கேக் வெட்டணும். அப்புறம் சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மறக்காம நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க. அப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து இப்போ மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா இப்போ காலையிலேருந்து இதே ட்ரெஸ்ல இருக்காங்க. கேக் வெட்டணும்ல, கேக் வெட்டுறப்போ நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம். நம்ம வந்து பாப்பா பர்த்டேனால பாருங்க, காலையில வந்து பாப்பாவோட ட்ரெஸ் பாருங்க. இதுதான் காலையில பாப்பாவோட ட்ரெஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பாப்பா பர்த்டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் வந்து செஞ்சாரு சமையல். இன்னைக்கும் வந்து செகண்ட் பர்த்டேக்கு அண்ணன் தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. அப்படியே ஹாய். 5 கிலோ செய்யணும்னா கூட அண்ணனை தான் கூப்பிடணும். ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்குதுனால அவரே கூப்பிட்டுக்கினேன். அது மட்டும் இல்லை, 1 கிலோ சாதம், 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன் போட்டு எப்படி செய்யணும் இந்த ரெசிபியும் அண்ணன் கேட்டு கத்துக்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு. அப்படியா? ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சொல்றீங்க, அக்கா அவங்க பிரியாணி செஞ்சு பார்த்துருவோம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு. ஆனால் பட் அண்ணன் டேஸ்ட் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம அண்ணனோட பிரியாணி தான் செய்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, பாப்பா வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் கேக் வெட்டுறப்போ மேலே அப்போ ஒரு ட்ரெஸ். டாக்டர் அம்மா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். டாக்டர் அம்மா ஒரு ஹாய் சொல்லுங்க. அங்க பாருங்க, காது வச்சு ஹாய் சொல்லுங்க. இங்க வாங்க, தாத்தாக்கு வந்து உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க தாத்தாக்கு பாருங்க. வாங்க வா, தாத்தா குத்து ஊசி. வா சிவானி வா. செங்க வா, தாத்தாக்கு இங்க வச்சு பாரு. தாத்தாக்கு இங்க வச்சு பாரு. வா சீக்கிரம் வா. உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு. வா நானா ஊசி குத்து. சரி, அப்பாக்கு பாக்குறியா? வா. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் இருக்கீங்க எல்லாரும். நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்ரீவாணிக்கு பர்த்டே. எல்லாரும் பண்ணுங்க. 2வது பர்த்டே. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எங்க ஸ்ரீவாணிக்கு சந்தோஷமா விஷ் பண்ணுங்க. ஓகே, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்பா கேக் வாங்கிட்டு வர போனோம். அவர்தான் பிரியாணி செய்யறது. போன வருஷம் அவர் தான் செய்யறாரு, இந்த வருஷம் அவர் தான் செய்யறாரு. ஃபர்ஸ்ட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி. இதெல்லாம் முடிஞ்ச உடனே தாங்க லாஸ்ட் பிரியாணி ரெடி ஆகும். கத்திரிக்காய் பச்சடி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெடி ஆகி முடிச்சோன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். சிக்கன் பிரியாணி செய்யறப்ப காட்டுறாங்க. எதுக்குண்ணா? ஓ, பிரியாணிக்கு மசாலாவா? சரிண்ணா. பாருங்க, சென்னையில இருந்து அண்ணனை வர வச்சிருக்கேன். மாஸ்டர் அவரா? பாருங்க, இது வந்து இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள். இது வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்காங்க. உங்களுக்கு யாருக்கா வேணும்னா மறக்காம சொல்லுங்க. நான் அண்ணன் நம்பர் தரேன், கால் பண்ணி கேட்டுங்க. சென்னையில தான் இருக்காங்க அண்ணன்.
வந்து தங்கம். ஹாப்பி பர்த்டே வா எனக்கு உனக்கு. சரி. நான் போயிட்டு யாரோ கூட வந்து ஓபன் பண்ணலாமா கேக்கு? கத்தியதா? ஐயோ வெட்டி கட்டி வருமா? சும்மா கத்தி எடுத்து எங்களை கூப்பிட்டேன் உட்கார வச்சு அடிக்கிறா. நான் கேக் அப்புறமா தான் எடுத்து நீங்க எடுக்கூடாது. அது அப்படியேதான் இருக்கும். அக்கா சொல்றாங்க. பிரவீன் சேர் இருக்கு பாரு, எடுத்து போடு. எல்லா சேரும் அப்படியே எடுத்து போட்டு. Happy birthday to you, Stiani. ஓகேவா ஓகேவா. அப்படியே சாப்பிடு. வெரி குட் சொல்லு. அண்ணி சாப்பிடு. நீ சாப்பிடு. எல்லாம் கை தரு. அங்க பாரு மாமா பாரு. அங்க பாரு. அங்க பாருமா. அங்க பாரு. ஹாய் சொல்லு. எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லு. வீட்டுக்கு ஆவணிக்கா. இந்த சரி அப்பா கொடு. இந்த அப்பா கொடு. அப்படிதான் அமுக்கணும். Thank you. அம்மாக்கு அம்மா குடி. ஆயக்கு தாத்தா குடி. வாங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாணி இப்ப வாங்கிக்கப்பா. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. வாங்க மாமா வா வாங்கிக்கோ. கேக் வாங்கி. அந்த கை பாருமா. அங்க பாரு மாமா பாரு. கை கொடு அக்கா கை கொடு. தேங்க் யூ. வாங்கிக்கோ கொஞ்சம். கையில படாது. வாங்கிக்கோ. ரெண்டு வெட்டு பங்கு வெளிப்பான சாப்பிட்டு போயிடுவேன். மாமா எப்பவுமே அப்படிதான். வாங்கிக்கோ. சரி மாமா வாங்கிக்கோ. நான் வாங்கிக்கிறேன் மாமா கிட்ட. தலைக்கு மேல பாரு. குரங்கு நிக்குது பாரு. மேல குரங்கு பாரு. கையா குத்துரு. எப்பவுமே வெக்கம் பண்ணுறாள். சரி இங்க பாரு அவங்க மாமா கையை குத்துரு. ஒரே ஒரு கை குத்துரு. அது இங்க மாமா கை. பாப்பாவா? தேங்க்யூ சொல்லுங்க. நீ தேங்க்யூ சொல்லு. நீ கூட அக்கா கூட. எல்லாத்தையும் கேட்டான்.
பச்சை கிளி தான் ரொம்ப ஆடுமா. சண்டை வந்துடும் என்கிட்ட சொன்னியான்னு. இங்க பாரு ரூபன், உன்னை சரி சொல்ல வச்சுக்கோங்க. போட்டோ இதுல கிளிக் ஆகுது தெரியாதா? ஐபோன் தானே. எல்லாமே முடிஞ்சதுங்க. பர்த்டே ஃபங்க்ஷனு சிறப்பாக முடிஞ்சது. எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. அண்ணா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு. ஹாய் எங்க ஹாய் சொல்லு லலிதா. செம்ம டயர்டில் இருக்காங்க, சாப்பிடவே இல்லை. ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேபிள் மேலே வந்து எல்லார் வீட்லையும் சொல்லுவாங்கல்ல, இந்த கல்யாண சாப்பாடு இந்த என்ன வயசுக்கு வந்தால் கூட இந்த மாதிரி தான் போட்டு வச்சு சாப்பிடுவாங்கல்ல. எல்லார் வீட்லயும் நம்ம போய் உட்காந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா உட்காந்து அவன் என்ன பேசினுக்கிறா, எல்லாரும் உட்காந்து ஏந்துக்க முடியாது. இப்போ ஸ்ரீவாணி பர்த்டேல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேபிள் போட்டு நான் சாப்பிட்றேன். எப்பவுமே தொண்டை, அந்த கோழிக்கறியோட தொண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோழி கழுத்து தொண்டை. ஆனா ஓகே வேணாண்ணா சாப்பாடு ஒண்டி போட்டு நான் இருக்கு பீஸ் இருக்கு சாப்பாடு ஒண்டி போதும் 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 வரேண்ணா. போதுமா? போதும். ஸ்ரீவாணிக்கு பர்த்டேக்கு அவ பர்த்டேக்கு நானே போறேன். அவ பர்த்டேக்கு அவளே சாப்பிடுவா. அவ பர்த்டேக்கு அவளே அவளுக்கு. சூப்பரா இருக்குண்ணா சாப்பாடு. சிக்கனும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. சிவானிக்கு லெக் பீஸுங்க. ஆனா ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பர்த்டே சூப்பரா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பர்த்டே செஞ்சாச்சு அப்பா. ரெண்டாவது பர்த்டே இந்த மாதிரி செய்வோம் நாங்க எதிர்பார்க்கல. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு பிறந்த நாள் நல்லா சிறப்பாக முடிஞ்சது. சந்தோஷமா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. இது மட்டும் இல்லை, எங்களுக்கோசரம் நீங்களும் வேண்டிங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த செகண்ட் பர்த்டே கூட நிறைய கிஃப்ட் வந்தது. அந்த கிஃப்ட் வந்து நாளைக்கு பாருங்க செம்ம கிஃப்ட் வந்தது. செம்ம கிஃப்ட். அப்புறம் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கு, அந்த ஓகேங்களா? பாய் பாய் சொல்றேன். பாய் சொல்றேன் நானா. இருங்க, அங்க இருந்து இது இது எடுக்கிறதுக்கு வரா. அவளுக்கு காலி பண்ணிட்டு அவங்க அப்பா அதெல்லாம் எடுக்கல. அங்க துப்ப கூடாது, இங்க நானா பாய் சொல்றேன். பாய் சொல்றேங்க. பாய்.